ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னேன். உலகமே வியந்து பாராட்டிய நம்முடைய பெருமிதம் MM கீரவாணி அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா. இது சொல்ற மாதிரி கடலில் ஒரு துளினாலும் மெகா ப்ரொடியூசர்கிட்ட இருந்தும் மெகா ப்ரொடியூசரோட திரைப்படத்தில் அடுத்தது நம்ம எல்லாருமே ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய பாடல்களை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கே இருந்தாலும் மொழிகளை கடந்து நம்ம எல்லாருமே அந்த பாடலை கேட்டு நாட்டு ஆகட்டும் இன்றைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபோன் பேசணுன்னா காதில் சங்கீத ஸ்வரங்கள் ஏழை கணக்காக ஒழிக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கான பாராட்டு விழா நிகழக்கூடிய தருணம் இது. மக்களை மகிழ்விக்கும் கலைஞனுக்கு நம்மளுடைய ஜென்டில்மேன் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த திரை பயணம் குறித்து அழகாக ஒரு காட்சி பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஹேவ் த AV ப்ளீஸ். தேச எல்லை கோடுகள் இல்லாமல், மத இன பாகுபாடு இல்லாமல் நேசத்தோடு நெஞ்சை வருடுவது இசை. அந்த இசைக்கு பல பரிமாணங்கள், பல வடிவங்கள், பல மொழிகளில் இருந்தாலும் அது எல்லைகள் கடந்து எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த ஒன்று. அதுபோல எல்லைகள் கடந்து எல்லோராலும் விரும்பப்படும் ஒருவர் பத்மஸ்ரீ MM கீரவாணி. 2K கிட்ஸ்களுக்கு பாகுபலியாக RRஆக அறிமுகமான இவர் தமிழகத்து 90s கிட்ஸ்களுக்கு விருப்பமான அழகன் இவர். மரகத மணியாக நீ பாதி நான் பாதி, பாட்டு ஒன்று கேட்டேன், சிவந்த மலர், வானமே எல்லை, சாதி மல்லி போன்ற படங்களின் மூலமாக இன்றைக்கும் நம் டவுன் பஸ்களில் பயணத்தை சுகமாக்க ஒலிக்கும். தாய் தந்தைதான் உனக்கில்லையே நிவேதா பதனி சரி கரி கசா கம்பங்கெங்கு போனான் செல்லி என்ன நான் நம்மை பாடாமல் ஜொலி ஜொலி இதெல்லாம் நிலவு 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 இரவிலம் நெஞ்சோடு தழுவு தழுவு தழுவு. நீங்கள் கேட்டு ரசித்த பல ஹிட் பாடல்களை படைத்த இசை பிரம்மா இவர். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை. கம்பங்காடு கம்பங்காடு காலை இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு. மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்கா. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு மேல் அசைக்க முடியாத இசை அரசனாக வலம் வருகிறார் இவர். 1990 தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு வருடமும் இவர் பாடல்கள் 10 லிஸ்டில் வரும். அதே சமயம் மொழிகளை கடந்து எல்லோர் இதயங்களிலும் இவர் பெயர் ஃப்ரெண்ட் லிஸ்டிலும் வரும். இசையமைத்த எல்லா மொழிகளிலும் மாநில விருதுகள், தேசிய அளவில் அங்கீகாரமாய் பத்மஸ்ரீ விருது, நாட்டு என உலகையை நம் நாட்டு பக்கம் திருப்பிய RRR படத்தின் பாடலுக்கு ஆஸ்கார் விருது என இல்லம் நிறைய விருதுகளும் உள்ளம் நிறைய இசையையும் ரசிகர்களையும் சேமித்து வைத்திருப்பவர். And now here I am with the Oscars. இந்த இசை ஜாம்பவான் இந்திய சினிமா ஜாம்பவான் திரு KT குஞ்சுமோன் அவர்களோடு கைகோர்த்து ஜென்டில்மேன் 2 இசை வேர்ல்டு ட்ரெண்ட் லிஸ்ட் ஆகும் என வாழ்த்துகிறோம். அந்த காணொளி காட்சியே சாட்சி. நம்மளுடைய
சினிமாவுடைய புகழ் உலகம் முழுக்க பரவி இருக்க காரணமான இசையமைப்பாளர் எம்எம் கீரவாணி அவர்கள் ஜென்டில்மேன் 2ல இசையமைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை. அந்த பெருமைக்காக நம்மளுடைய ஜென்டில்மேன் 2 ப்ரொடக்ஷனில் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெடிகேஷன், ஒரு ட்ரிபியூட், ஒரு சமர்ப்பணம் அவருக்காக எங்களால் முடிந்த ஒரு சின்ன அழகான பாடல் எம்எம் கீரவாணி சார் அவர்களுக்காக. கீரவாணி 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 இந்திய இசையின் கீர்த்தியே நீ கீரவாணி சுந்தர தெலுங்கின் மூர்த்தியே நீ கீரவாணி ஏழு ராகங்கள் கண்டவனே ஏழு கண்டங்கள் வென்றவனே தேசியம் வாழ்த்தும் திராவிடன் நீ ஆசியா போற்றும் அதிசயம் நீ தமிழில் முதல் படம் வானமே எல்லை நீ வாங்கும் புகழுக்கு வானமே எல்லை பாகுபலி போலொன்று காணவே இல்லை ஆர் உனது திறமைக்கு எல்லை இசைக்கு ஒருவன் கேடிகே இசைக்கு ஒருவன் எம்எம்கே வசைக்கு ஒருவன் கேடிகே இசைக்கு ஒருவன் எம்எம்கே வெற்றிக்கே மெகா ப்ரொடியூசர் கேடி குஞ்சுமோன் அவர்கள், இசையமைப்பாளர் பத்மஸ்ரீ எம்எம் கீரவாணி அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், கலை இயக்குனர் தோட்டாதரணி அவர்கள், இயக்குனர் கோகுல் கிருஷ்ணா அவர்கள்னு இந்த கூட்டணி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து ஆவலோட காத்துட்ருக்கக்கூடிய ஜென்டில்மேன் 2 உடைய கூட்டணி. ஆமாம், ஆரம்ப விழா இனிதே நிறைவேறுச்சு. எம்எம் கீரவாணி அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இனிதே நிகழப்போகுது. இந்த தருணத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நடிகர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும், பார்வையாளர்களையும், பத்திரிகை வானொலி ஊடக நண்பர்கள் அனைவரையும் மறுமுறை வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எவ்வளவு சூழலில் பிஸியாக இருந்தாலுமே எங்களுக்காக இந்த நேரத்திற்கு வந்து இந்த அரங்கத்தில் அவருடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம், தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஜென்டில்மேன் ஃபிலிம் இன்டர்நேஷனலின் மெகா ப்ரொடியூசர் திரு KT குஞ்சுமோன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த தருணத்தில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு L முருகன் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். விழாவின் நாயகன் பத்மஸ்ரீ இசையமைப்பாளர் MM கீரவாணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாபெரும் கவிஞர், தமிழ் மக்களின் மெய்யான வீரத்தை, காதலை, கோபத்தை, எந்த உணர்வாக இருந்தாலும் அது அத்தனையுமே தன்னோட பேனாவில் மையால் நிரப்பி நம்மளுடைய மனங்களில் அந்த வார்த்தைகளை பதிச்ச தீட்டின நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் கவி பேரரசு வைரமுத்து அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஜென்டில்மேன் 2 திரைப்படத்தின் இயக்குனர் டைரக்டர் கோகுல் கிருஷ்ணா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் பிரசிடென்ட் ரவி கொட்டார்கரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர், பேச்சாளர், அத்தனை பரபரப்பிலையும் நிச்சயமாக இவருடைய பெயர் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஆரேட்டர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சூப்பர் குட் பிலிம்ஸின் திரு RB சௌத்ரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் திரு K ராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இயக்குனர் டைரக்டர் கதிர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் காற்றகட்டா பிரசாத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் சுமன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவர், இசையமைப்பாளர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அழகழகான பாடல்களை, விறுவிறுப்பான பாடலாகட்டும், மெலடி ஆகட்டும் தந்த இசையமைப்பாளர் தினா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் RV உதயகுமார் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்காங்க. அவங்களையும் பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பல ஹிட் படங்களை நமக்காக தந்த இயக்குனர், பல அழகான பாடல்கள் நமக்காக கொடுத்திருக்காங்க. RV உதயகுமார் சார் அவர்களை அன்புடன் மேடை
நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய அழகிய விழா ஆஸ்கர் இந்தியர்களுக்கு தூரம் இல்லை அப்படின்னு மறுமுறை இசையால் புரட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி நம்மளுடைய இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை மறுமுறை நம்ம எல்லாரும் சுவைக்க வைத்த நம்ம எல்லாருமே அந்த ஆஸ்கர் நிகழ்வை பார்த்துட்டு இருக்கும்போது அத்தனை பெருமிதம், அந்த அத்தனை பெருமிதத்தையும் நம்மளை உணர வைத்த இசையமைப்பாளர் பத்மஸ்ரீ கீரவாணி அவர்களை பாராட்டக்கூடிய கௌரவிக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்தில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம், தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களையும் மேடையில் விற்றிருக்கும் பெருமக்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நம்மளுடைய பெருமிதம் பத்மஸ்ரீ கீரவாணி அவர்களை கௌரவிக்கும் தருணம். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. அன்பையும் பாராட்டையும் எழுந்து நின்று நம்மளுடைய பத்மஸ்ரீ கீரவாணி அவர்களுக்காக சமர்ப்பிக்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். தற்பொழுது மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம், தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துரையை தெரிவிக்கவிருக்கிறார்கள். அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். தற்பொழுது கௌரவிக்கவிருக்கிறார்கள். அதற்கப்புறமா அவங்களுடைய வாழ்த்துரை. மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் பத்மஸ்ரீ கீரவாணி அவர்களை கௌரவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாள். தமிழ் சினிமாவை உலக அரங்கில் தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்த நம்முடைய இசை அமைப்பாளர் திரு கீரவாணி அவர்களுக்கு இந்த அரங்கில் பாராட்டு விழா. அதே நேரத்தில் ஜென்டில்மேன் 2 படத்தினுடைய ஆரம்ப விழா. ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர். தமிழ் சினிமா உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அந்த தமிழ் சினிமா உலகத்தினுடைய முகத்தை மாற்றிய பெருமைக்குரியவர் நம்மளுடைய குஞ்சுமோன் அவர்கள். மரியாதைக்குரிய திரு கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், சேம்பர் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்த திரு ரவி கொட்டாரக்கர் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள், திரு சுமன் அவர்கள், திரு தீனா அவர்கள், திரு ராஜன் அவர்கள், அத்தனை பேருமே ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவை சார்ந்த இங்கே இருக்கிறீங்க. தமிழ் திரையுலகை சார்ந்த முக்கிய இசையமைப்பாளர்கள், டைரக்டர்கள், மிக முக்கியமான நடிகர்கள், மீடியா நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, முதல்ல 1913ஆம் ஆண்டு ஹரிச்சந்திரா என்ற சினிமா முதல்ல இந்தியாவுக்கு வந்தது. தாதா சாஹிப் பால்கே